மேனுவல், ஆட்டோமேட்டிக், மல்டி என்று சொல்லி ஒவ்வொரு சிஸ்டமும் இருக்குது. வணக்கம் கேம் லேர்னர்ஸ். இன்றைக்கி வந்து நாங்கள் பார்க்க போகிற ஒரு அழகிய சாப்டர் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்சஸ் பிட்வீன் EX2 Canon மற்றது எங்களோட ஸ்பீட்லைட் இந்த நிக்கோனோட SP700 V1C கோடக்ஸுன்ற ஸ்பீட்லைட். இந்த ஸ்பீட்லைட் அனைத்துமே வந்து வித்தியாசம், ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். இதனுடைய மூன்றிலேயும் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பீட்லைட் என்ன, இதனுடைய விரிவாக்கத்தை வந்து இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். வாங்க. ஓகே கேம் லேர்னர்ஸ், கட்டாயம் வந்து உங்களுக்கு போன சாப்டரில் வந்து சொல்லியிருப்பேன் ஸ்பீட்லைட் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லி, ஏன் ஸ்பீட்லைட் முக்கியம்னு சொல்லியிருப்பேன். இன்றைக்கி வந்து ஒரு கம்பேரிசன், அதாவது வந்து இந்த 3 ஸ்பீட்லைட்லேயும் வந்து எனக்கு பிடிச்ச ஸ்பீட்லைட்டு, இதுக்கு வந்து நாங்கள் பாவிக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா, சில ஸ்பீட்லைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட் கலர் ஃபில்டர் எல்லாம் வந்திருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து என்னத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேசிக்கலி வந்து 580 EX2 வந்து நான் ஸ்டாண்டர்ட், அதாவது சாதாரணமாக ஒரு பிகினிங் ஸ்டேஜில் வந்து நான் வாங்கினது, நம்மளோட கம்பெனிக்கு வந்து வாங்கினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஆங்கிள் டெஸ்ட் பண்ணலாம், பவுன்சிங் கார்ட் இருக்குது, மற்றது வந்து சாதாரணமாக ரொட்டேட் பண்ணுற தன்மை இருக்குது. அண்ட் ஆல்சோ ஸ்க்ரீனை வந்து நீங்கள் லைட் பண்ணலாம். ஸ்க்ரீனை லைட் பண்ணுறேன்னா வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து இருட்டு நேரத்தில் வந்து எடுக்கும் பொழுது வந்து ஸ்க்ரீன் லைட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கணும். ஆனால் இதுக்கு இல்லாத ஒரு தன்மை இந்த லைட்டுக்கு, ஸ்பீட் லைட் இருக்குது. இந்த ஸ்பீட் லைட்டுக்கு இல்லாத தன்மை இதுக்கு இருக்குது. அதாவது Canon, மற்றது கோடக்ஸ், மற்றது வந்து நிக்கோன். ஸோ கோடக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஆப் தான், தேர்ட் பார்ட்டி ஸ்பீட் லைட். ஆனால் இதனுடைய வேர்த் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங்காக இருக்கும். விலை பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு 650க்கு வந்திருக்க வேண்டிய இது. எனக்கு உண்மையிலேயே கரெக்டாக ப்ரைஸ் தெரியாது, இது எப்படியா இந்த சைட்டில் நான் ப்ரைஸை போடுறேன். கோடெக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் பண்ணி, ஓகேங்களா, ஒன் பண்ணி அழகாக வந்து V1C இன்ஃப்ராரெட் யூஸ் பண்ணும். இதில் வந்து இதில் இல்லாத ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லைட்ஸ் இருக்குது. இந்த லைட்ஸ் வந்து ஒன் பண்ணினீங்கன்னா இந்த பாருங்கள், தனியாக ஒரு ஃபீச்சர்ஸ் வருதுல்ல, தனியாக ஒரு லைட் வந்து வருது. இந்த லைட் வந்து ஒரு ஃப்ளாஷ்லேயுமே வந்து இல்லை. இது என்னத்துக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொன்னால், ஃப்ளாஷ் தேவையில் ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு லைட் தன்மை வந்து ஒன்றுண்டா, இது வந்து பார்த்திங்கன்னா வார்ம்னஸ், அதாவது வந்து இங்கே பாருங்கள், வார்மாக தான் உங்களுக்கு தெரியுது, ஒரு வெக்கத்தன்மையில் இருக்கும். ஆனால் இதை வந்து ஒயிட் பேலன்ஸில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். இதை வந்து அப்படியே சாதாரணமாக ஆஃபும் பண்ணலாம், அப்படியே நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணலாம். எஸ், இதுதான் ஃப்ளாஷ்ன்ட்டு இல்லை, இதில் வந்து ஃப்ளாஷ் இங்கே இருக்குது, இந்த இருக்குது, இது வந்து ஃப்ளாஷ். ஸோ இந்த அதாவது 580க்கும் வந்து நம்மளோட கோடக்ஸுக்கும் வந்து இருக்கிற வித்தியாசம் வந்து மெயினாக இருக்கிறது இந்த லொக் இருக்குது தானே. இந்த லொக்கில் வந்து நாங்கள் குடையெல்லாம் வந்து அப்படியே ஆட் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு வந்து இந்த பவுன்சிங் கார்ட் இருக்குது. கட்டாயம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பவுன்சிங் கார்ட் இருக்குது. ஆனால் வந்து இதுக்கு பவுன்சிங் கார்ட் இல்லை. ஆனால் இதுக்குரிய எக்ஸ்டர்னலாக வந்து நாங்கள் பாவிக்கிற அந்த ஹூட் இருக்குது தானே, அதாவது வந்து ஒரு குடை மாதிரி இருக்கும். அந்த குடையை நீங்கள் போட்டிங்கன்னா டிஃப்யூசர் அப்படி அமேசிங்காக இருக்கும், இப்படி வட்டமாக இருக்குது. நான் உங்களுக்கு ஃபோட்டோ பக்கத்தில் போடுறேன். நான் என்னுடைய கொண்டு வரையில் கம்பெனியில் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்து கிடக்கு. அந்த அதில் வந்து இந்த இதை லாக் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இருக்குல்ல, இந்த கோடக்ஸுக்கு இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் வந்து அமேசிங்குங்க. இது வந்து நான் வந்து வாங்கும் பொழுது வந்து இதனுடைய தன்மை எனக்கு உண்மையிலே தெரியாது. ஏன்னு சொன்னால் எல்லாமே தேர்ட் பார்ட்டிக்கு வந்து வாங்குறது குறைவு. ஆனால் இந்த கோடக்ஸ் வந்து எல்லா கேமராவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைக்கோனாக இருக்கட்டும், சோனியாக இருக்கட்டும், கேனோனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. அண்ட் வந்து இதோட பார்க்கும்போது நிக்கோன் வந்து இங்கே இருக்குது. நிக்கோனுக்கு வந்து பார்த்திங்கன்னா AA பேட்ரி பாவிக்கிறோம். இந்த இருக்குது பாருங்கள், AA பேட்ரி. இதுக்கு வந்து AA, அதாவது 580க்கும் நிக்கோனுக்கும் தான் நாங்கள் AA பேட்ரி பாவிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா. இதை வந்து இப்படி நீங்கள் இப்படி திறந்தால் இந்த இருக்குது AA பேட்ரி. ஆனால் இந்த கோடெக்ஸுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி இது தானுங்க, இந்த இருக்குது. நான் உங்களை காட்டுறேன் பாருங்கள், கோடெக்ஸனுடைய பேட்ரி. இப்போத்திய காலங்களுக்கு கோடெக்ஸுக்கு தேவையான, அதாவது ஸ்பீட்லைட்டுக்கு தேவையான பேட்ரி இதானுங்க. DC 7.2 வோல்டேஜ் 2.6 VB26 இதுதான் இதனுடைய பேட்ரி. நீங்கள் நினைக்கிறதையும் விட, அதாவது எல்லாருமே நினைக்கலாம் Canon நல்லா இருக்கும், மற்ற நிக்கோன் நல்லா இருக்கும், ஸ்பீட்லைட். எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா அதாவது முதற்கட்ட கேள்விக்கான விட பார்த்திங்கன்னா இந்த V1C கோடெக்ஸ் தான். காரணம் வந்து இந்த வட்டத்திலேயே வந்து டிஃப்யூசர் எல்லாம் இருக்குது. அந்த டிஃப்யூசர் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோக்கஸுக்கு கொண்டு வரும். ஒரு பிரைடல் ஒரு லுக்குக்கு வந்து நீங்கள் பாவிக்க வேண்டிய மெயின் ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த ஸ்பீட் லைட் நான் வந்து கேரண்டி பண்ணுவேன்.
இதில் வந்து தேவையான நேரத்துக்கு 2 பேட்டரி நீங்கள் வாங்கிட்டு இது வந்து ஒரு ஃபுல் வெட்டிங்குக்கும் அழகாக வந்து காணப்படுது. ஆனால் 2 பேட்டரி வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எங்களுடைய நைக்கானில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நைக்கானில் வந்து இந்த ஸ்பீட் லைட் அண்ட் பவுன்சிங் கார்ட் இருக்குது. பவுன்சிங் கார்ட் வந்து இந்த இதுக்கு இல்லாட்டியும் வந்து நாங்கள் ஃபில்டரை வந்து யூஸ் பண்ணலாம். ஃபில்டர் வந்து இங்கே இருக்குது. ஃபில்டர் வந்து நீங்கள் சாதாரணமாக வந்து லாக் பண்ண வேண்டிய விஷயம் தான். நீங்கள் பாருங்கள், டச்சே நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா இதில் வந்து லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. அப்படியா லாக் பண்ணியிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், எங்களுக்கு மற்ற ஃபில்டரும் இருக்குது. இந்த இதனுடைய ஃபில்டருக்கு வந்து பேருக்கு SS3TN நிக்கான். ஸோ அதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ஒவ்வொரு ஸ்பீட் லைட்டையும் பாய்க்கக்கூடிய தன்மை கிடைச்சது. நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஆட்டோமேட்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா TTL இருக்குது, அதாவது இந்த Canon and Nikon. இந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து ETTL இருக்குது. மேனுவல், மற்றது ஆட்டோமேட்டிக், மற்றது மல்டி என்று சொல்லி ஒவ்வொரு சிஸ்டமும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து பட்டன், அதாவது வந்து நிக்கானில் வந்து கூடுதலாக பட்டனால் தான் வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இந்த கேமராஸ், அதாவது இந்த ஸ்பீட் லைட்டுகள் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பட்டனால் உள்ளுக்க போய் அதனுடைய வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு இந்த கோடக்ஸுன்ற வந்து கேரண்டி பண்ணுவேன். காரணம் வந்து பேக்கோட பாருங்கள், இந்த பாக்ஸை பாருங்கள். நீங்கள் இங்கே பாருங்கள், பாக்ஸுக்கு இப்படி வச்சுட்டு, புரியுதா, இப்படி வச்சுட்டு இதிலே நீங்கள் ஹோல்ட் பண்ணி கொண்டு போகலாம். அவ்வளவுக்கு வந்து சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். இங்கே இதை பாருங்கள், இதுக்கு வந்து ஹோல்டிங் பேக்கெட்டே இல்லை. இதை பாருங்கள், நிக்கானு இப்படியே வரும். ஸோ எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த உங்களோட தேவைக்கும் வந்து நீங்கள் இதை வாங்கணுமென்று தான் நான் கேரண்டி பண்ணுறேன். எஸ், இது வந்து நினைக்கிற மாதிரி நாங்கள் ஃப்ளாஷ் பண்ணி கொண்டே இருக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ரீசெட் பண்ணுறது இல்லாமல் வந்து ஈஸியாக ரீசெட் பண்ணலாம். அதாவது லாக் பண்ணி போட்டு உங்களுக்கு கேமரா ரீசெட் பண்ணணுமெண்டா ரீசெட் பண்ணலாம். ஆனால் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால், ரீசெட் பண்ணும்பொழுது நீங்கள் சேவ் பண்ண முழு ஃபங்க்ஷன் செட்டிங் எல்லாமே ரேஸ் பண்ணிடுவாங்க. ரேஸ் பண்ணினா அது வந்து கொஞ்சம் ஹார்ட்லியாக இருக்கும். I think I overall gave you the best out of Nikon Speedlite SP 700 versus the 580 மற்றது கோடக்ஸ். விலை உங்களுக்கு ஏழுமான அளவுக்கு சைடில் போகிறேன். ஸ்பீட்லைட் ரொம்ப ரொம்ப முக்கியமுங்க. அதாவது வந்து உங்களுடைய கேமரா ஒரு நல்ல கேமரா இருந்தாலும் லைட்ஸ் தான் முக்கியம். லைட்ஸ் இல்லைன்னா வந்து கஷ்டம். லைட் இல்லாட்டி வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. மறக்காமல் உங்களுக்கு ஒரு உடனே வந்து ஒரு ஸ்பீட் லைட் வேண்டும்னு நல்ல அஃபோர்டபுளான ஒரு ஃப்ளாஷ் வாங்கணுமெண்டா நீங்கள் கோடக்ஸ் V1C இருக்குது, அதை நீங்கள் வாங்குங்க. ஹெவியாக இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல், கனகாலம் பாவிக்கிறேன். ஐ திங்க் இதுதான் வந்து இந்த 3 ஃப்ளாஷுக்கும் உள்ள வித்தியாசம். ஓவரால் எல்லாமே சாதாரணமாக இருக்கிற மாதிரி லாக் சிஸ்டம் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நைக்கானில் வந்து லாக்கிங் சிஸ்டம் ஒரு மேனுவலாக ஒரு நல்லா இருக்கும். அந்த மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு கிடக்குது. அதாவது லாக்குன்னு சொல்லி எல்லண்டா லாக், அந்த லாக் வந்து ஒரு நீட்டாக சொல்கிறாங்க. ஓவரால் எனக்கு பிடிச்ச இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் V1C கோடக்ஸ். இதை மாதிரி வந்து ஒரு அடுத்த சாப்டரில் வந்து நாங்கள் ஒரு கேமரா மூமெண்ட்ஸ் படிக்க போகிறோம், கேமரா ஆங்கிள்ஸ் வந்து படிக்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் கேம் லேர்னர்ஸ். ஏதாவது கொஷன் உங்களுக்கு இருக்குது, ஏதாவது உங்களுக்கு லேர்ன் பண்ண விருப்பம்னு சொன்னால் நீங்கள் மறக்காமல் இந்த இதில் கமெண்ட் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் கேம் லேர்னர்ஸ் ஃப்ரம் J Maruti Production Academy. Bye guys.